வீடியோ எதுக்காகண்டா உங்கள் மொபைல் வந்து சில பேர்கிட்ட மொபைல் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த மொபைலை வந்து எப்படி ஸ்பீடாக்கி கொள்றதுக்கான வழிகள் இருக்குன்னு சொல்லி சின்ன ஒரு டிப்ஸ். ஓகே, முதல்ல அது வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் இருக்குது தானே, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா அபவுட் டிவைஸ் இருக்கும். அபவுட் டிவைஸை டச் பண்ணி போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா புல்லட் நம்பர் இருக்குது பார்த்தீங்க தானே, லாஸ்ட் ஒன், அதாவது கடைசிக்கு முதலாவது இருக்குது. அதை வந்து ஒரு 7 தரம் டச் பண்ணுங்கள். 7 தரம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 தரம் டச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் என்று சொல்லி இருக்குது பார்த்தீங்க தானே. இந்த அபவுட் டிவைஸுக்கு மேலே, அதாவது கடைசிக்கு முதலாக இருக்கும், அது வந்து புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு போனீங்கன்னா இதில் வந்து விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல்னு சொல்லி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் இந்த டச் பண்ணுறேனே அதை தான் பாருங்கள், விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் என்று சொல்லியிருக்கு. அது வந்து எல்லாருக்குமே 0.5 இல்லாட்டிக்கு 1 தான் இருக்கும். எல்லாமே 1 தான் இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட அனிமேஷனை பாருங்கள், இப்போ ஓரளவு ஸ்பீடாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்குது. அதே 1.5 விட்டு பாருங்களேன். 1.5 அந்த மூணையுமே 1.5 போட்டுட்டு அப்புறமா இருக்க உங்களோட விண்டோஸில் இவ்வளோ ஸ்பீடை பாருங்கள், இவ்வளோ ஸ்லோவாக ப்ரோக்ராம் இவ்வளோ ஸ்லோவாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்க தானே, அதை வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் வந்து அப்புறமா எல்லாத்தையுமே நீங்கள் 0.5 விடுறதை விட ஆஃப் பண்ணி விட்டாலே போதுமானது. ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்க தானே, உங்களோட அனிமேஷன் ஸ்பீட் வந்து ஸ்பீடாக இருக்கும் பாருங்கள். என்னத்தை ஓப்பன் பண்ணாலும் சீக்கிரமாகவே ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இது ஒரு ட்ரிக், மொபைலை ஸ்பீட் பண்ணுறதுக்கு இது ஒரு ட்ரிக். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நல்ல விஷயத்தோட மறுபடியும் சந்திக்கிறேன்.